Praise the Lord. Hallelujah. யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலைவெளியில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற மகிமையான நாள். சபை கூடி வந்து விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக ஆராதிக்கும்படி கர்த்தர் இந்த நாளை நமக்காக ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை கூடி வருதல் மேன்மையானது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து, எத்தனையோ வேலை காரியங்கள், எத்தனையோ வீட்டுக்கு சூழ்நிலைகள், இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கர்த்தருக்கென்று ஒரு நாளை ஒரு நேரத்தை முக்கியத்துவப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்திருக்க பரிசுத்தமான ஓய்வு நாள் என்று சொல்லுகிற கர்த்தரை ஆராதிக்கிற நாள். ஆமென். இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசி நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே உள்ள மேன்மைகளை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. மகிமையும் கனமும் தேவனுடையது, தேவ சமூகத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வல்லமையும் மகத்துவமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், மகிமையுள்ள தேவன். அவரே கனத்துக்கும் துதிக்கு பாத்திரர். அவரிடத்தில் வல்லமையும் மகத்துவம் உள்ளது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரிடத்திலே எல்லா காலகட்டத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய மேன்மை உள்ள கர்த்தர். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் அவரை பாடும் பொழுது, ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து மகிமை வருகிறது. நாம் அவருக்கு கனத்தை செலுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். அவரை நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது வல்லமை வெளிப்படுகிறது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பாருங்கள், சிறைச்சாலையின் நடுவில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை பாடுகிறார்கள். நடந்தது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் உடைந்தது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் கலண்டு போனது. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடத்திலிருந்து அடிமைப்பட்டார்கள். ஆனால் ஒரே இரவிலே கர்த்தர் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். செங்கடல் முன்பாக வந்தது. ஆனாலும் கர்த்தர் மோசேவை கொண்டு கோலை நீட்டச் செய்து முழுதும் கீழ்காற்றை வீச செய்து செங்கடல் 2ஆய் பிளந்து ஜனங்களை விடுவித்து கொண்டு போனார். அதன் பிறகு பாருங்கள், கர்த்தரை அவர்கள் பாடி மகிமைப்படுத்தினார்கள். வல்லமை வெளிப்பட்டது. ஆமென். அவருக்கு கனத்தை செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். வல்லமையும் மகத்துவமும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ, இந்த பூமி எங்கிலும் கர்த்தரை மாத்திரமே உயர்த்த, கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை இல்லாமல் வேற யாரும் இல்லை என்று சொல்லி பறைசாற்ற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், பாடுவோம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம், சபையாய் அவரை உயர்த்துவோம். கர்த்தருக்கே வல்லமை, மகிமை, கனத்தை நாம் செலுத்துவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்களை கண்ணோக்குகிறேன். இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் உம்முடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பு இறங்கட்டும். மகத்துவமும் கனமும் உம்முடையது என்று சொல்லி உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். வல்லமை அனுப்புவீராக, எல்லா தடைகளையும் உடைப்பீராக, எல்லா கட்டுகளை விடுவிப்பீராகப்பா. எங்களை ஒரு விசை கூட ஆண்டவரே உம்முடைய வல்லமை, பரிசுத்தமான உம்முடைய வல்லமையில நிரப்புவீராக, மகத்துவத்தை வெளிப்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இன்னும் துதிக்க ஆராதிக்க உதவி செய்யும். குடும்பமாக, சந்ததிகளாக உம்மையே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, தேவனுடைய ஜனமாக உம்மை எப்பொழுதும் ஆராதிக்கிற ஆண்டவரே, பாக்கியமுள்ள சந்ததிகளாக ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இதுவரை என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ அதெல்லாம் விடுதலை ஆக்கி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒவ்வொருவனை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இப்பொழுதே வல்லமை வெளிப்படுத்தும். மகிமை, கனம், துதி உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்துவார்.